ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அப்டேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு ஆகஸ்ட் மாசம், இந்த மாசத்துக்கு 7, 8, 9, 10 இந்த 4 நாளுக்கான பிளாக் பண்ணியிருந்த டிக்கெட்ஸ் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க 9 மணிக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளமா என்ன அப்படின்றது தெரியல. 9 o'clock டெய்லியுமே பாத்தீங்கன்னா எப்போ ஓபன் பண்ணாங்கனாலுமே இந்த மாதிரி லிங்க் அவைலபிள் ஆயிரும். ஆனா இன்னைக்கு 9, 10, 9:15 அந்த மாதிரி டைம் ஆகியும் சில டைம் ஒவ்வொரு டேப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் காட்டுச்சு. ஆனா ஓடிபி வர்றதுக்கு டைம் ஆகுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு ரொம்பவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம புக்கிங் டைம்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே சொல்றதுதான், ஸ்லாட் அதிகமா இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பேமெண்ட் பண்ணும்போது டிக்கெட் புக்கிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இன்னைக்கு ஒரு 400, 500 அவைலபிள்ஸ் இருக்கக்கூடிய ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி பேமெண்ட் போகும்போதே என்ன எரர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க புக் பண்ண போற அந்த ஸ்லாட் ஆல்ரெடி இன்னொருத்தவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, வேற ஸ்லாட் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எரர் கண்டினியூவா வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் தப்பா இருக்கு, ஸோ டீடைல்ஸ் கரெக்ஷன் பாருங்க அப்படின்ற மாதிரியான எரரும் கண்டினியூவா வந்துட்டே இருந்தது. ஒரு 5 to 10 டைம்ஸ் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் பேமெண்ட் பேஜுக்குள்ளே போச்சு. ஸோ இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் தான் யூஸ் பண்ணேன். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே வரல. பேமெண்ட் முடிச்சதுமே டிக்கெட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ நீங்க எந்த பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு சிலருக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கும், நிறைய பேத்துக்கு டிக்கெட் புக் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். ஒரு சிலர் லாஸ்ட் டைம்ல செக் பண்ணனால உங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அவைலபிள்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எல்லா நாளுமே டிக்கெட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. இப்போ டைம் 11:46. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock எல்லாமே கம்ப்ளீட்டா புக் ஆயிருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு லாஸ்ட் டைம்ல தான் தெரிஞ்சது, என்னால இப்போ புக் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ல நீங்க புக் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500க்கான தரிசன டிக்கெட் இன்னைக்கு 2 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய சேவா மூலமா நம்ம புக் பண்ணக்கூடிய டிக்கெட்டை தான் நம்ம இந்த 500 டிக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் தேதியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் உங்களுக்கு மத்தியானம் இன்னைக்கு 2 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ காலையில யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த டிக்கெட் கன்வீனியன்டா இருந்தா புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின் ஐடியில மேக்சிமம் 2 பேத்துக்கு மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு 4 பேத்துக்கு புக் பண்ணணும்னா 2 லாகின் ஐடி கண்டிப்பா வேணும். ஸோ இதுக்கு மொபைல் நம்பர் நம்ம ஓடிபி மட்டும் என்டர் பண்ணி புக் பண்ண முடியாது. கண்டிப்பா லாகின் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ லாகின் ஐடி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேவா தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணணும். சேவா புக் பண்ணிட்டு தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ நீங்க வர்ச்சுவல் சேவா, இந்த வர்ச்சுவல் சேவான்றது இந்த ஆன்லைன் சேவால போயிட்டு ஸ்ரீவாரி சேவாவை தான் நம்ம வர்ச்சுவல் சேவான்னு சொல்லுவோம். இதுல இன்னைக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சேவாஸ்ல ஏதாவது ஒரு சேவா புக் பண்ணணும். இதுல கல்யாணோற்சவ சேவாவுக்கு 2 பேருக்கு நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு அப்படின்னா மீதி இருக்க ஏதோ ஒரு சேவா நீங்க புக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தர்ஷன் டேட் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப சேவா டேட் புக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள உங்களோட சேவா டேட்டை புக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான தரிசன டேட் பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10 இந்த 4 நாள்ல கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை நான் டிப்ஸாவும் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் விஷயமாவும் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களோட மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவா முடிச்சதுக்கு அப்புறமா தான் தரிசனம் பாக்குறது அப்படின்ற ஒரு இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப எனக்கு 7ஆம் தேதி டிக்கெட் நான் வேணும்னு நினைச்சேன்னா நான் ஒரு 3ஆம் தேதி சேவாவை புக் பண்ணணும். ஸோ சேவா நீங்க எது வேணாலும் புக் பண்ணலாம். இந்த 3 சேவாலையும் ஒரு ஆளுக்கு கூட புக் பண்ணிக்கலாம். 2 பேத்துக்குன்னா கல்யாணோற்சவத்துக்கு புக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கல்யாணோற்சவம் புக் பண்ணிங்க மட்டும்தான் தர்ஷன் அவைலபிலிட்டியில உங்களுக்கு டிக்கெட்ஸ் அதிகமா காட்டும். ஓகேங்களா. ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு 200க்கு மேல டிக்கெட்ஸ் காட்டும். இதுவே ஒரு ஆளுக்கு புக் பண்றீங்க, இந்த ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா இதெல்லாம் புக் பண்ணீங்கன்னா தர்ஷன் அவைலபிலிட்டி ஒரு ஸ்லாட்டுக்கு 50 மட்டும் தான் காட்டும், 50 டிக்கெட் மட்டும் தான் காட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்மா டிக்கெட் வேணுங்கிறவங்க இப்பவே சேவா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணிக்கு உங்களுக்கான அந்த டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தர்ஷன் டேட் மட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தனியா அதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேத்துக்கு இந்த வர்ச்சுவல் சேவால எப்படி போய் டிக்கெட் புக் பண்றது அதோட விஷயங்கள் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஒவ்வொரு வீடியோலயும் நான் உங்களுக்கு கிளியரா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த 500 சேவா டிக்கெட்ல இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வர்ச்சுவல் சேவால நீங்க புக் பண்ணக்கூடிய சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு
மூலவரை தரிசனம் பண்றதுக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கு தரிசன டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா ஓபன் ஆகுறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி தான். 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 9ம் 10ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பவித்ரோற்சவம்னால பிளாக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் கம்மி தான். வேணும்னா 500 தரிசன டிக்கெட் இந்த 4 நாளில் உங்களுக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன் எத்தனை வயசுனாலும் நீங்கள் புக் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி திருமலையில் கருட சேவை வந்து நடக்குது. ஸோ கருட பஞ்சமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அதனால கருட வாகன சேவா இன்னைக்கு வந்து திருமலையில் 4 மாட வீதியில் நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்றத அஃபிஷியல் அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு யாராவது தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கருட சேவையில் வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க. ஸோ அதுதான் அப்டேட்டு. அதுக்கப்புறம் இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரப்படி டைமிங் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 8 to 10 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமலையில் க்ரௌடு வந்து குறைஞ்சிருக்குன்ற அப்டேட் தொடர்ச்சியாக வந்து கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்றும் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஈவினிங் டைம்லாம் போகிறவங்களுக்கு காலையில் ஏர்லி மார்னிங்கே சாமி பார்த்துட்டு வந்துடுறோம். ஸோ ரொம்ப தரிசனம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. 500 பேராக தான் வந்து அனுப்புகிறாங்க. அதனால தள்ளுறது பிடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. இலவச தரிசனத்தில் இப்போ தான் சாமி நல்லா பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தரிசனத்துக்கு போகிறவங்க இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்தர்கள் நம்ம சேனலில் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கமெண்ட்ஸ்க்கு என்னென்ன பதில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நைட் டைமில் வந்து திருமலைக்கு வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காலையில் 3 மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தான் அலௌடு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களோட டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. முதியோர் தரிசனத்துக்கான வயது லிமிட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வயது அப்படின்றது லிமிட் வந்து கிடையாது. நீங்கள் எத்தனை வயசு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். 300 தரிசனம் கூட புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 9, 10 வந்து பிளாக்ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. 7, 8 ஓப்பன் ஆகுமா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல. வேணும்னா நீங்கள் 500 தரிசனத்தில் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஒருத்தர் வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வர்ச்சுவல் சேவாவில் சொன்ன மாதிரி நீங்கள் 500 தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா தரிசனத்துக்கு மட்டும்தான் போக முடியும், சேவாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இலவச தரிசனத்துக்கு டிக்கெட்லாம் எடுக்க தேவையில்ல. டைரெக்டாக நீங்கள் போயிட்டு க்யூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்குல என்றைக்குமே நீங்கள் வந்து டிக்கெட்டே எடுக்க தேவையில்லை. அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அக்கமடேஷன் செப்டம்பர் மாதம் வரைக்கும் திருமலையில் கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. யாருக்காவது அக்கமடேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் போயிட்டு திருமலையில் ரூம்ஸ் வந்து ஆஃப்லைனில் கவுண்டர்ஸில் வந்து புக் பண்ணிக்கலாம். அக்டோபர் மாதத்தில் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரம்மோற்சவம் நடக்குது. 27ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் 9 நாளைக்கு திருமலையில புரட்டாசி பிரம்மோற்சவம் நடக்குது. அதனால அன்னைக்கு இருக்கக்கூடிய 300 தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா ஒரு பிரஸ் நோட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால யாருமே ஆன்லைன்ல டிக்கெட் ஓப்பன் ஆகுன்றதை எதிர்பார்க்காதீங்க. இலவச தரிசனத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஒருத்தர் கேட்டிருக்கனால தான் அந்த விஷயத்த நான் சொல்றேன். அதே மாதிரி திவ்ய தரிசன டிக்கெட் கேட்குறீங்க. திவ்ய தரிசன டிக்கெட் வந்து இன்னும் அப்டேட் வந்து கொடுக்கல. ஜஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்து அவங்க ப்ரெஸ் நோட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எலக்ட்ரானிக் டிப் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்துக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணால் அதோட அப்டேட் எல்லாம் இந்த மந்த் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரானிக் டிப் வேணும் அப்படின்னா நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போது காலையில் கூட சிஆர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் நாளைக்கு நடக்கக்கூடிய சேவாவுக்கு நீங்கள் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் நாளைக்கு சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்ல டெபிட் ஆகலை, ஆனால் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா இன்னொரு டைம் நீங்கள் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. இல்லைனா உங்களோட லாகின் டீட்டெயில்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. டிக்கெட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அமௌண்ட் லேட் ஆகி டெபிட் ஆகும். இல்லை டெபிட் ஆகலைன்னா உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காது. அக்கமடேஷன்லாம் எதுவுமே இப்போ ஆன்லைனில் வந்து ஓப்பன் இல்லை. ஸோ அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைனில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எந்த அக்கமடேஷனும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆகஸ்ட் மாதத்துக்கு திருப்பதியிலையும் ஒரு சில நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ தரிசனம் பொறுத்த வரைக்கும் இப்போ டைமிங் வந்து குறைஞ்சிருக்கு. யாரெல்லாம் போறீங்களோ கண்டிப்பாக போகலாம்.
அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கான திருமலை ரூம்ஸ்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து ஆஃப்லைன்ல வந்து போயிட்டு ட்ரை பண்ண பாருங்க. காலையில ஏர்லி மார்னிங் போச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸாக இருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஏன் வந்து நான் ரிப்ளை வந்து காட்டி பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட கமெண்ட்டே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. அதனால தான் எல்லாருக்கும் கிளியரா இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன். யாருக்காவது ரூ. 300 தரிசன டிக்கெட் இந்த 7, 8, 9, 10 இந்த 4 நாள்ல கிடைக்கல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, ரூ. 500 தரிசனம் ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களால புக் பண்ண முடியும். டிக்கெட் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். ரூ. 300 தரிசன அளவுக்கு வந்து ஃபாஸ்டா நிறைய பேர் புக் பண்ண மாட்டாங்க. தேவைப்பட்டவங்க கண்டிப்பா புக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு லேட்டஸ்டான டிடிடி அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.